ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸ் சம் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். செம்ம பாருங்கள். எவால்வேட் டபுள் இன்டெக்ரல் ஆஃப் xy minus y square into dx dy where s is the triangle with vertices 0, 0, 0, 1 and 1, 1. கொஷின், இந்த டபுள் இன்டெக்ரலோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த 3 பாயிண்ட் ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள் ஓவர் த ஸ்பேஸ். இந்த டபுள் இன்டெக்ரலோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம டபுள் இன்டெக்ரல் பண்ணோம்னா நமக்கு லிமிட்ஸ் வேணும். இன்னர் டேர்ம் லிமிட், அவுட்டர் டேர்ம் லிமிட், அதாவது டிஎக்ஸ் எக்ஸோட லிமிட் வேணும், ஒய்யோட லிமிட் வேணும். சரிங்களா? ஃபஸ்ட் வெளியே என்ன இருக்கோ அதுதான் அவுட்டர் லிமிட், இன்சைட் என்ன இருக்கோ அது இன்சைட் லிமிட். ஓகேவா? இப்போ நமக்கு வெளியே ஒய் இருக்குது, அப்போ நமக்கு ஒய்யோட லிமிட் வேணும். இன்னர் எக்ஸ் இருக்குது, எக்ஸோட லிமிட் வேணும். ஓகேவா? ஃபஸ்ட் நமக்கு இந்த கிவன் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். 0, 0, 0, 1, 1, 1. ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஏ ட்ரையாங்கிள். ஸோ இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். ஸோ லெட் இட் பி OABன்னு வச்சுருக்கேன். இப்போ திஸ் இஸ் 0, 0, 0, 1, 1, 1. இப்போ நம்ம லிமிட் கண்டுபிடிக்கலாம். லிமிட்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப், வெர்டிக்கல் ஸ்ட்ரிப், ரெண்டு கான்செப்ட். வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்புங்கிறது டாப் டு பாட்டம், திஸ் இஸ் ஒய் லிமிட், ஆர் பாட்டம் டு டாப் ஒய் லிமிட். லெஃப்ட் டு ரைட்டுங்கிறது எக்ஸ் லிமிட். ஓகேவா? இப்போ நீங்கள் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்பை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அது ஒய் லிமிட். ஒய் லிமிட் நீங்கள் இந்த டயக்ராம் அப்ரோச் பண்ணிங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். 0, 0, 0, 1. அப்போ ஒய் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒய் கோஆர்டினேட் உங்களுக்கு எங்கேருந்து எங்கே போயிருக்கு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1 போயிருக்கு. அப்போ ஒய்யோட லிமிட் கோஸ் டு 0 to 1. ஒய்ங்கிறது டாப் டு பாட்டம் ஆர் பாட்டம் டு டாப் வெர்டிக்கல் ஸ்ட்ரிப். அப்போ வெர்டிக்கல் ஸ்ட்ரிப்போட ஒய் கோஆர்டினேட் வேல்யூ இஸ் 0, 1. நெக்ஸ்ட் ஏதாவது லிமிட் வேணும். எக்ஸோட லிமிட்டுங்கிறது லெஃப்ட் டு ரைட். இந்த டயக்ராம் நீங்கள் ஸ்ட்ரிப்பு ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிப்போட லெஃப்ட் இது என்ன ஆக்சிஸ் ஒய், இட் டச்சஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் வேல்யூ இஸ் 0. அப்போ லோயர் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. அப்பர் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் டச்சஸ் ஆன் த லைன் OA. அப்போ OAல டச் ஆகுது. ஆனால் OA ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். OA ஈக்குவேஷன் 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இந்த 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலாவில் OA கூடிய பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். 0, 0 O ஏங்கிறது 1, 1 x1 y1 x2 y2. இதை நான் இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். y minus y1 value is 0, y2 minus y1, y2 value is 1, y1 value is 0, 1 minus 0 equal to x minus x1, x1 value is 0, x2 value is x2 value is 1, x1 value is 0. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு y equal to xன்னு வரும். இதோட எக்ஸோட லிமிட் பார்க்குறோம். எக்ஸோட லோயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0. எக்ஸோட அப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா OA ஈக்குவேஷன். உங்களுக்கு எங்கே என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா y equal to x. ரைட்டா? இப்போ எக்ஸ் லிமிட்டும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் லிமிட்டும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு கொடுத்த அந்த ஈக்குவேஷனில் போய் என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் டபுள் இன்டெக்ரல் இன்னருங்கிறது எக்ஸோட லிமிட். நம்ம எக்ஸோட லிமிட் என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸோட லிமிட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லோயர் பவுண்ட் 0, எக்ஸோட லோயர் பவுண்ட் 0, அப்பர் லிமிட் ஒய் வரைக்கும். அப்போ 0 to y. ஒய்யோட லோயர் லிமிட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டயக்ராம் பார்த்தா தெரிஞ்சிடும், 0 to 1. ஸோ ஐ சப்ஸ்டியூட் தேர். இப்போ நீங்கள் நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுங்கள். முதல்ல இன்னர் டேர்ம் இன்டெகிரேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்க்கு பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ஒய் அப்படியே தான் இருக்கும். மைனஸ் y² dx உள்ளே போகும். அப்போ dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ். நெக்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணும் 0 to y. அப்பர் லிமிட் எங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே நீங்கள் லிமிட் அப்ளை பண்ணும். ஏன்னா இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் எங்கே இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ்க்கு பதிலாக அந்த அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா y² into y/2 மைனஸ் y² அப்படியே இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக y அப்ளை பண்ணுவீங்க. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 into எனி நம்பர் 0 தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் என்ன கிடச்சிருக்கோன்னா y³/2 மைனஸ் y³ இருக்கும் இன்ட்டு dy. இப்போ ஒரு இன்டெகிரேஷன் முடிச்சாச்சு, அவுட்டர் இன்டெகிரேஷன் வந்தாச்சு. இப்போ வித் ரெஸ்பெக்ட் ஒய்க்கு இன்டெகிரேட் பண்ணுங்கள். y³ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y/4/4 ஆல்ரெடி உங்கள் கையில் 2 இருக்குது. மைனஸ் y³ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y/4/4 உங்கள் லிமிட் 0 to 1. இப்போ நீங்கள் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒய்க்கு பதிலாக 1 போடுவீங்க. அப்போ 1/2 into 4 8. நீங்கள் ஒய்க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1/4. இப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா LCM 8. அப்போ 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ 1 minus 2 வரும். உங்கள் ஃபைனல் ஆன்சர் -1/8. ஸோ இந்த எவாலுவேட் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா -1/8. ஒன்றே ஒன்று தான், நீங்கள் அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். டயக்ராமோட லோயர் லிமிட் என்ன, அப்பர் லிமிட் என்னன்னு பார்க்கணும். ஓவர் வெர்டிக்கல் லைன், ஓவர் ஹரிசாண்டல் லைன். வெர்டிக்கல் லைன்ங்கிறது ஒய் லிமிட்,
ஹரிசாண்டல் லைனுங்கிறது எக்ஸ் லிமிட். எக்ஸுங்கிறது லெஃப்ட் டு ரைட், ஒய்ங்கிறது பாட்டம் டு டாப் ஆர் டாப் டு பாட்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.